திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, ஐப்பசி மாத பலனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு மேல இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க, இந்த கிரகங்கள்னால என்ன யோகங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். இப்போ ஐப்பசி மாசம் 1ஆம் தேதியே பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு கடக ராசிக்கு வந்துடுறாரு. அதே போல சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நீசத்துல இருக்கார். 16ஆம் தேதி ஆட்சி பலம் பெற்று இங்க சூரியனோட சேரப்போகிறார். இதுல ஒன்னும் ரொம்ப விசேஷம் கேட்டீங்கன்னா, சூரியன் நீங்க நீசமாயிருக்கிறார். யாருக்கெல்லாம் சூரியன் நீசமானா எல்லாருக்குமே சில பிரச்சனைகளை கொடுக்கும். ஆனா இந்த சூரியன் நீசமாகும் போது இந்த சுக்கிரனுடைய சேர்க்கை இங்க ஆட்சி பலம் பெறும் பொழுது நீசபங்க ராஜயோகத்தை இந்த சூரியன் பெறுகிறார். இந்த சுக்கிரனும் சூரியனும் சேரக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சுக்கிர ஆதித்ய யோகம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த யோகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இயற்கையாகவே பணம், பெயர், புகழ், உயர் பதவி கிடைக்கிறது, பிறக்கும் பொழுது நல்ல வசதி வாய்ப்போட பிறக்கிறதுக்கு உண்டான அமைப்பு, அல்லது பிறந்ததுக்கு அப்புறம் உங்க குடும்பம் நல்லா செழிப்பா இருக்கிறது, கலைகள் சார்ந்த விஷயங்கள், திருமணம், காதல், இது எல்லாமே செழிப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. காசு பணம் இவங்க இருக்கிற வரைக்கும் புழக்கங்கள் அப்படிங்கிறது நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சொத்தே அழியாது, நிறைய சொத்து சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற அமைப்பும் இந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது பாருங்க, செவ்வாய் பகவான் 10ஆம் தேதி தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய விருச்சிக வீட்டுக்கு வந்து ஆட்சி பலம் பெறுகிறார். அப்போ குருவினுடைய பார்வை, அப்போ குரு மங்கள யோகம் ஏற்படும். குரு மங்கள யோகம் வீடு கட்டுற யோகம், நிலம் வாங்கக்கூடிய யோகம், வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள், பெயர் புகழோட வாழக்கூடிய யோகம், இதை ஏற்படுத்தி கொடுக்க போறார் இந்த மாசம். அதே போல புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 7ஆம் தேதி வந்து இதே விருச்சிக வீட்டுக்கு செவ்வாயோட சேர்றார். இயற்கையாகவே செவ்வாய் புதன் நல்ல நாலேஜ் நம்ம முதலே சொல்லியிருக்கோம். நல்ல நாலேஜ் இருக்கும், எந்த விஷயத்துல செஞ்சாலும் அதுல உயர் பதவியில் இருப்பாங்க. ஒரு சின்ன வேலைக்கு போவாங்க, டக்கு டக்கு டக்குன்னு போஸ்டிங் மேல வந்து இந்த செவ்வாய் புதன் சேர்க்கை இருக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா, அதுவும் தன்னுடைய அறிவாலையும் தன்னுடைய தைரியத்தாலையும் வரக்கூடியவர்களுக்கு தான் இந்த செவ்வாய் புதன் சேர்க்கை ஏற்படும். அப்ப இந்த செவ்வாய் இங்க செயற்கை ஆயிருக்குது, அதே போல செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று இருக்குது அப்படின்னா முழுக்க முழுக்க பாத்துட்டீங்கன்னா இது நல்ல யோகத்தை கொடுக்கும். எந்த இடத்தில் செவ்வாய் புதன் சேர்ந்திருந்தால் ஒரு பதவி உயர்வு நிச்சயமா உண்டு. அப்ப இப்ப குரு அந்த பாக்குறாரு. அப்ப குரு அதை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த செவ்வாய் புதன் இந்த 2 கிரகத்தையும் குரு பார்க்கும் பொழுது, இந்த குருவே புதனை பார்க்கும் பொழுது பாத்துட்டீங்கன்னா நல்ல படிப்பு வரும். ஒரு படிப்பு ரீதியாக ஒரு வேலைக்கு போறீங்க, படித்த படிப்புக்கு உண்டான வேலை வேணும், இப்படிலாம் நினைப்பீங்க இல்லைங்களா? அதற்கெல்லாம் இந்த குரு புதனை பார்க்கும் பொழுது நடக்கும். நல்ல உயர் பதிவு, IAS, IPS படிப்பு மூலமாக பெரிய பதவிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே இந்த புதன் குரு சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு அருமையா நடக்கும். இப்போ இதெல்லாமே மாறிட்டாங்க. அதே போல சனி இந்த மாதம் முழுவதும் வக்ரகதியில தான் இருக்க போறார். இப்போ இதுதான் கிரகங்களுடைய நிலைகள். சோ இந்த மாசம் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த யோகம் மூலமாக ஒவ்வொரு கட்டத்துக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற நம்ம முழுமையா பார்க்கலாம். கன்னி ராசிக்குண்டான ஐப்பசி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். கன்னி ராசி, புதன் உங்களை ஆளக்கூடிய கிரகம். அதே போல 10ஆம் அதிபதி உங்களுடைய தொழிலை சொல்லக்கூடிய கிரகம் புதன் பகவான். இந்த 1 மற்றும் 10ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பாத்துட்டீங்கன்னா இருக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறது 2ஆம் வீட்டுல உட்கார்ந்துருக்காரு. அதுவும் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு 3ஆம் வீட்டுக்கு 7ஆம் தேதிக்கு மேல வந்துடுறாரு. அப்போ பெரிய பிரச்சனைகள் இல்லை. ஏன்னா குரு பார்வை பெற்றது, ராசி அதிபதி குரு பார்வை பெற்றாலே பெரிய பிரச்சனைகள் இல்லை, தப்பிச்சுக்கலாம். தெய்வ அனுகிரகம் உண்டு. எப்படி இந்த மாசம் பாத்தீங்கன்னா கன்னிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதம் தான். 3ஆம் இடங்கிறது பெரிய மறைவு ஸ்தானம் எல்லாம் கிடையாது, முயற்சி ஸ்தானம். அது கடுமையா முயற்சி பண்ணி ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதம் உண்டு. அதே போல அதுவும் தெய்வ அனுகிரகத்தோட ஜெயிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. தொழில் வளரப்போகுது, தொழில் நல்ல வளர்ச்சி, தொழில் இருந்து வந்த இருள் எல்லாம் விலகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதே போல பாத்தீங்கன்னா இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவரோட யாரு சேர்ந்து நிக்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய். செவ்வாய் யாருன்னா இயற்கையாக 3 குடையவர். 3 குடையவரோடைய உங்களுக்கு வந்து ராசி அதிபதி சேர்றது இன்னும் உங்களுக்கு பலம், தைரியமாக எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தன்மை கிடைத்துவிடும். அப்ப அவரு 8 குடையவரும் ஆகிறார். அப்ப 8 குடையவர் வந்து உங்களுக்கு ஆட்சி பலம் பெற்றதுன்னா உங்களுக்கு முழுக்க 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 விபரீத ராஜயோகம் ஏற்படும். திடீர் பணவரவு, திடீர் அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் கிடைக்க போகுது. 8ஆம் இடங்கிறது நெகட்டிவ் நிறைய சொன்னாலும் கூட கொஞ்சம் இரவு நேர பயணத்தை கொள்ளணும். தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் எல்லாம் வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் 8க்குண்டான விஷயம். ஆனா 8ஆம் இடமும் 3ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் லெவல், இந்த யூடியூப்ல பண்றது, பேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல வர்றது, இதெல்லாம் 8-3 தொடர்பு ஜாதகத்துல இருந்தாதான் அவங்க வருவாங்க. அந்த கிரகங்கள் எல்லாம் ஜாதகத்துல வலுவாக இருந்தா தான் இதெல்லாம் நல்ல நிறைய வியூஸ் போறது, நிறைய சப்ஸ்கிரைபர் போறது எல்லாமே இந்த கிரக சேர்க்கைகள் தான். அப்போ கன்னியா ராசிக்காரங்கள் இயற்கையாகவே பாத்துட்டீங்கன்னா இந்த யூடியூப்குள்ள எல்லாமே வருவாங்க. அப்போ அவங்களுக்கு ராசி அதிபதி 3ஆம் இடத்திலே வந்து 8ஆம் அதிபதி 3ஆம் அதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் இங்க இருக்கும்பொழுது பிரபலமாகக்கூடிய அமைப்பும் உண்டு. இந்த மாசம் ஏதாவது ஒரு வழியில உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆக போகுது. சகோதர ஒற்றுமை கிடைக்க போகுது.
மனைவி வழி உறவுகள் மூலமாகவோ கணவர் வழி உறவுகள் மூலமாகவோ நீங்க கேட்கறதெல்லாம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு, அல்லது அவங்க சொத்துக்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க, சூரியன். சூரியன் யாருன்னா 12ஆம் அதிபதி வந்து நீசமாகுது. அப்ப 12ஆம் அதிபதி நீசமாச்சுன்னா வெளியூர் வெளிநாடு பயணத்தை தவிர்த்துக்கணும். தேவையில்லாத பயணத்தை தவிர்த்துக்கணும். அலைச்சல் தவிர்த்துக்கணும். எவ்வளவு நீங்க பண்ணினீங்கனாலும் அது தேவையில்லாத அலைச்சலா தான் இருக்கும். கொஞ்சம் தூக்கம் குறையும். தேவையில்லாத மனக்குழப்பங்கள் வரும். கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் குறையும். எப்ப வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 16ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான். இந்த 16ஆம் தேதிக்கு மேல என்ன ஆகுனா, உங்க ராசிக்குள்ள இருக்கக்கூடிய சுக்கிரன் இங்க வந்து ஆட்சி பலம் பெறுகிறார். அப்ப சுக்கிரனோட சூரியன் சேரக்கூடிய இந்த காலகட்டங்கள் சூரியன் பலமாயிருவார். இந்த சூரியன் நீச பங்க ராஜயோகத்தை பெற்று பல மடங்கான வளர்ச்சியை கொடுப்பார். அப்ப அந்த சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்தால் சூரியாதித்ய யோகம்னு பெயருது. இது வந்து பெயர் புகழ் மதிப்பை கொடுத்துரு. ஏன்னா சுக்கிரன் அப்படிங்கிறது யார்? உங்களுக்கு 9ஆம் அதிபதி. அப்போ 9ஆம் அதிபதி 2ஆம் வீட்டிலேயே உங்களுக்கு ஆட்சி பலம் பெறும் பொழுது தந்தை மூலமாக வருமானம், தந்தையினுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது, உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கறதுக்கு உண்டான அமைப்பு, உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை. ஏன்னா கண்டசனியில் வந்து அவமானப்படுத்துவாங்க. இவங்க நடக்கிறது அதுதானே, அவமானப்படுத்துறது, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வர்றது, உங்க பேச்சை மதிக்காம இருக்கிறது, நீங்க பேசினாலே பிடிக்காது, இதெல்லாம் நடக்குப்ப. கணவன் மனைவிக்குள்ளையாக இருந்தால், வெளியாட்களாக இருந்தாலும், நண்பர்கள் உறவினர்கள் யாராக இருந்தாலும் அது நடக்கும். இப்ப 2ஆம் அதிபதி பலமா இருக்கிறதுனால இந்த மாசம் நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும். நீங்க செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்பு தான் உண்டு. நல்ல குரு அமைவார். உங்க வாழ்க்கையை வழி நடத்துறதுக்குள்ள ஒரு நல்ல குரு அப்படிங்கிறது கிடைக்க போகுது இந்த மாசம். அவர்கள் மூலமாக உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சியும் செல்வ செழிப்பும் இந்த மாதம் உண்டு இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு. அடுத்தது பாத்துட்டீங்கன்னா 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு பகவான் 11ஆம் வீட்டுல உச்சமாகும். அது 4 கூட உச்சமாகிறது வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அதோட 4ஆம் இடங்கிறது மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். மன ரீதியாக இருந்த பிரச்சனைகள் விலகும். அப்போ 7 கூடையும் அவரே ஆகி 11 நிற்கும் பொழுது திருமணம் சூப்பரா அமைப்போகுது. எதிர்பார்த்த வரனோட அமைப்போகுது. நல்ல வசதி வாய்ப்புகளோட நீங்க எப்படி கேட்கறீங்களோ அது போல அமைறதுக்குனால அதீத வாய்ப்புகள் உண்டு. அதே போல பாத்தீங்கன்னா 7-11 தொடர்பு ஏற்பட்டா கணவன் மூலமாக லாபங்களோ, மனைவி மூலமாக லாபங்களோ, நண்பர் மூலமாக லாபங்களோ, பார்ட்னர் மூலமாக லாபங்களோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா உச்சமாகுது இல்லையா? அதனால இது வந்து நல்ல ஒரு கிரக அமைப்பு. 4-7 கூடையர் உச்சமாகிறது, கேந்திராதிபதிகள் உச்சமாகிறது அப்படிங்கிறது பெருமாளே வந்து உங்களுக்கு அனுகிரகம் கொடுக்குற மாதிரிதான் இருக்கும். அப்ப அவ்வளவு செழிப்பு அப்படிங்கிறது இந்த மாசம் லாபங்கள் கிடைக்கும் அப்படிங்கறதுதான் உண்மை. அடுத்தது ஜாதகத்துல சனி வக்கரமா இருக்குதான்னு பாருங்க. சனி வக்கரமா இருந்ததுன்னா குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல, கடன் சார்ந்த விஷயத்துல, கொஞ்சம் உங்களுடைய நோய்கள் சார்ந்த விஷயத்துல, வேலை செய்யக்கூடிய இடத்துல இதுல எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சக்சஸ் நல்லா கிடைக்கும் வக்கரமாக இருந்தா. வக்ரமாக இல்லை அப்படின்னா கடன் சார்ந்தது, குழந்தை சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. வேலை செய்யக்கூடிய நபர்கள் மூலமாக கவனமா இருங்க. தேவையில்லாத உள்ள இருக்கிறவங்க உங்களை சொல்லி கொடுத்துருவாங்க, இது உங்களுக்கு கெட்ட பேரை கொடுக்கும். இதெல்லாம் கன்னியா ராசிக்கு நடக்கும். அப்ப அடுத்தது பாருங்க, உங்களுக்கு முழுக்க முழுக்க நம்ம எல்லா கிரகங்களுமே ஓவராலா சொல்லியாச்சு. இதுல இன்னும் ரொம்ப பிளஸ்ஸா இருக்குதுன்னு இங்க சுக்கிரன் வந்து நீசமா இருக்கு. அதனால கொஞ்சம் எப்பவுமே ராசிக்குள்ளேயோ லக்னத்துக்குள்ளேயோ ஒரு நீச கிரகம் இருந்து கொஞ்சம் பொறுமையா செயல்படுத்தும். ஏன்னா அங்கிருந்து உங்களுக்கு வந்து வலிமை இல்லாம பண்ணிட்டு இருப்பாரு அப்படிங்கறது அமைப்பு. அதனால அங்க சுக்கிரன் நீசமா ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் தான் இருப்பார். 16ஆம் தேதிக்குள்ள ஒரு யோகமா மாறி உங்களுக்கு மிக யோகத்தையும் அதே போல பணவரவு, செல்வாக்கு, புகழ், பெயர் எல்லாத்தையுமே கொடுப்பார். கண்ட சனியாக இருக்கிறதுனால ஒரு முறைக்கு 2 முறை பல முறை யோசிச்சு எந்த விஷயமாக இருந்தாலும் நீங்க செய்யணும். அகலக்கால் வைக்க கூடாது அப்படிங்கறது அமைப்பு. இது எல்லாமே உங்க ஜாதகத்துல தசாபுத்திகள் நல்லா இருந்தா நான் சொல்வதை விட இன்னுமே நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்குண்டான அதீத வாய்ப்புகள் உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம சரணம்.